இன்றைக்கி வந்து நம்ம வந்து கிளிக்சென்ஸில் எப்படி டாஸ்க் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். நான் வந்து இதுக்கு முன்னாடி கிளிக்சென்ஸ் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் பார்த்திங்க அப்படின்னா வந்து கிளிக்சென்ஸில் சம்பாதிக்கிறதுக்கு நிறைய வழி இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அதில் முக்கியமான வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த டாஸ்க்கு. இந்த டாஸ்க் பார்த்திங்க அப்படின்னா வந்து இது வந்து நேராக வந்து கிளிக்சென்ஸெல்லாம் கொடுக்கப்படுற ஒரு வேலை கிடையாது. இது பார்த்திங்க அப்படின்னா வந்து க்ரௌட் ஃப்ளவர் அப்படின்ற இந்த கம்பெனி தான் வந்து கிளிக்சென்ஸுக்கு வேலைங்களை கொடுக்குது. நம்ம இந்த வெப்சைட் அதாவது கிளிக்சென்ஸ் மூலமாக கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குற பட்சத்தில் கிளிக்சென்ஸுக்கு நேராக நம்மளுடைய அதாவது சம்பாதிக்கிற பணத்தை அனுப்பிடுவாங்க. ஸோ இந்த க்ரௌட் ஃப்ளவர் பற்றி தான் இன்றைக்கி நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ ஆக்சுவலி பார்த்திங்க அப்படின்னா க்ரௌட் ஃப்ளவர் வந்து நிறைய வெப்சைட்ஸ் கூட இருக்குது. பார்த்திங்க அப்படின்னா கிளிக்சென்ஸ் கூட, நியோபாக்ஸ் கூட, இன்பாக்ஸ் டாலர், இந்த மாதிரி நிறைய ஃபேமஸான சைட்ஸ் கூட இருக்குது. இது கிளிக்சென்ஸ்லேருந்து மட்டும்தான் ஒர்க் பண்ண முடியும்னு கிடையாது, நிறையா வெப்சைட்லேருந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ இங்கே ஒர்க் பண்ணுறதுக்கு பெஸ்ட் பிளேஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து கிளிக்சென்ஸ் தான். ஏன்னா அது வந்து ஒரு ஜெனுயினான பிளேஸு. ஸோ இன்றைக்கி வந்து க்ரௌட் ஃப்ளவரை பற்றி ஒரு சில பேசிக்கான விஷயங்கள் ப்ளஸ்ஸு சில டாஸ்க் எப்படி பண்ணுறது அப்படின்றத இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்து இங்கே பார்த்திங்க அப்படின்னா வந்து இதான் வந்து உங்களுடைய க்ரௌட் ஃப்ளவர் டேஷ்போர்ட். இங்கே பார்த்திங்க அப்படின்னா வந்து நீங்கள் இது வரைக்கும் எவ்வளோ டாஸ்க் பண்ணியிருக்கீங்க, உங்களோட அக்யூரசி லெவல் என்ன. ஸோ நான் அக்யூரசினா என்னென்னு உங்களுக்கு சொல்கிறேன், இப்போ டாஸ்க் பண்ணி காட்டுறேன். ஸோ பார்த்திங்க அப்படின்னா வந்து எத்தனை டாஸ்க் இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, ஜாப் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, அதில் எவ்வளோ டெஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரியான எல்லா விதமான விஷயங்களும் இருக்கும். ஸோ இந்த வெப்சைட்டை பற்றியான ஒரு சில பேசிக்கான விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ஒரு டாஸ்க்கை எடுத்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ரொம்ப அதாவது நான் வந்து இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த லெவல் பேட்சஸ் அப்படிம்பாங்க. ஸோ இந்த லெவல் பேட்சஸ் எந்த விதமான லெவல் பேட்சும் இருக்காது. ஸோ நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா வந்து இங்கே பார்த்திங்க அப்படின்னா வந்து ஷோ பொட்டன்ஷியல் ஜாப்ஸ்ன்னு இருக்கும். ஸோ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து அவைலபிள் ஜாப்ஸ் இப்படி தான் இருக்கும். அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டாக ஜாயின் பண்ணுறப்போ, ஸோ நான் இதில் ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றதுனால வந்து நான் லெவல் பேட்ச் முன்னாடியே வாங்கிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னு கேட்டால் லெவல் பேட்ச் வாங்கணும். ஸோ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறப்போ உங்களுக்கு எந்த விதமான டாஸ்க்கும் இருக்காது. ஸோ இந்த மாதிரி தான் பிளாங்காக இருக்கும். ஸோ இப்போ எனக்கு பார்த்திங்க அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட 75 ஜாப் இருக்குது. ஸோ இந்த 75 ஜாபில் நான் எதை வேணாலும் சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்களும் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் கிளிக்சென்ஸ்லேருந்து நிறைய ஏர்ன் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளை இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரே வழி அப்படின்னு சொல்லணும்னா டாஸ்க் தான் சொல்லலாம். ஸோ நீங்கள் ரெஃபர் பண்ணி மற்றவங்களை ஜாயின் பண்ணி விட்டு சம்பாதிக்கலாம். ஆனால் நீங்களாம் சம்பாதிக்கணும், அதாவது நான் தனிப்பட்ட விதத்தில் யாரையும் நம்பாமல் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக டாஸ்க் தான் முக்கியமான வழி. ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி கிளிக்சென்ஸ் தான் இதுக்கு பெஸ்ட் பிளேஸு. ஸோ இதுக்கு முன்னாடி உங்களுக்கு கிளிக்சென்ஸ்னால் என்னென்னு தெரியாதுன்னா இதுக்கு முன்னாடி கிளிக்சென்ஸ் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அப்புறம் உங்களுக்கு கிளிக்சென்ஸுக்கு சைன்அப் பண்ணுறதுக்கு லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்க அப்படின்னா வந்து ஏதாவது ஒரு அதாவது வந்து இதெல்லாம் வந்து டாஸ்க்கு, ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து நெக்ஸ்ட் பேஜில் ஓப்பன் ஆகும். ஸோ நான் ஆல்ரெடி வந்து ஒரு டாஸ்க் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பார்த்திங்க அப்படின்னா வந்து இது இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான டாஸ்க்கு என்ன பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு டேட்டா என்ட்ரி மாதிரியான ஒரு ஜாப்பு. என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து இதில் வந்து ஒரு சில அதாவது வந்து க்ரௌட் ஃப்ளவரை பொறுத்த வரைக்கும் ஒரு டாஸ்க்கை நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ எடுத்தோடனே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும், ஃபுல்லாக இங்கிலீஷில் தான் இருக்கும். ஸோ ஒருவேளை உங்களுக்கு இங்கிலீஷில் புரியலை அப்படின்னா வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, கூகுள் டிரான்ஸ்லேட் டூலை யூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது வந்து translate.google.com. ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிங்க. எந்த வேர்டு உங்களுக்கு தெரியலனாலும் ஜஸ்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டாஸ்கில் வந்து உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றது வந்து ஃபஸ்ட்டு டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். ஸோ பார்த்திங்க அப்படின்னா அது வந்து இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இதை வந்து தரோவாக படிச்சுக்கோங்க. படிச்சுட்டு அதாவது வந்து அதுக்கப்புறம் வந்து டிப்ஸு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது வந்து ஒரு டாஸ்க்கை இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சில டிப்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த டிப்ஸை நீங்கள் அதாவது அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே வந்து நீங்கள் வந்து ஈஸியாக அதாவது ஹையர் அக்யூரஸியோட அடுத்தடுத்த டாஸ்க்கை பண்ண முடியும். ஸோ இது வந்து குவாலிஃபைட் டாஸ்க். நான் முன்னாடி சொன்ன மாதிரி டெஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இருக்குது பாருங்கள், 4 out of 5, அதாவது வந்து 5க்கு 4 கொஸ்டின் அப்போ நான் கரெக்டாக ஆன்சர் பண்ணால் தான் அந்த டெஸ்ட் அதாவது இந்த டாஸ்க்கை என்னால் பண்ண முடியும். ஸோ நான் இப்போ வந்து
5 கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறேன்னா 5 டெஸ்ட் கொஸ்டின் அப்படின்னு எடுத்துக்குவாங்க. ஸோ வந்து இப்போ நான் வந்து 5க்கு 5 ஆன்சர் பண்ணிட்டேன்னா என்னோடய டெஸ்ட் கொஸ்டின் 5 கொஸ்டினுக்கு 5 நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய அக்யூரஸியை 100 ஆக்குவாங்க. ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரே ஒரு இதை மட்டும் சாம்பிள் காட்டுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணணும் இந்த டாஸ்க்லன்னு கேட்டிங்கன்னா, என்கிட்ட வந்து ஒரு ரெசிப்ட் கொடுத்துருவாங்க. அதாவது வந்து ஒரு வால்மார்ட் வந்து ஃபேமஸான ஒரு க்ராசரி ஸ்டோரு, க்ராசரி ஸ்டோர்ஸ் செயின். ஸோ பார்த்திங்க அப்படின்னா வந்து நான் இப்போ வந்து எனக்கு வந்து முன்னாடி அதாவது வந்து இங்கே உள்ள இந்த டாஸ்க்குக்கு உண்டான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தெரியும். ஸோ பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு குறிப்பிட்ட அதாவது வந்து யூபிசி நம்பர், அதாவது வந்து ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னு அதுக்கு உண்டான அதாவது வந்து ஒரு நம்பர் இருக்கும் அதுக்கு. ஸோ அந்த நம்பரை கொடுத்துட்டு இந்த பொருளை எத்தனை தடவை வாங்கியிருக்காங்க அப்படின்றத வந்து என்னை வந்து இப்போ என்ட்ரு பண்ண சொல்லியிருக்காங்க. இதுதான் என்னோடய டாஸ்க்கு. ஸோ பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு தனிப்பட்ட பொருளோட விலை என்ன, ஸோ அப்படின்ற மாதிரி என்ட்ரு பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நான் வந்து இப்போது சாம்பிளுக்கும் வந்து ஃபஸ்ட்டே ஒரு இமேஜ் கொடுத்துருவாங்க. பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்குது. ஸோ இந்த இமேஜில் பார்த்திங்கன்னா யூபிசி வந்து 3151. ஸோ இது கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து சாம்பிள். ஸோ ஜஸ்ட் காமிச்சிட்றேன். கரெக்டாக கடைசி நம்பர் மட்டும் எது 1 முடியுதுன்னு பாருங்கள். ஓகே, இந்த பாருங்கள் 3151 இருக்குது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து வெயிட்டில் வாங்கியிருக்காங்க. ஸோ வந்து இதோட அதாவது வந்து ஒரே ஒரு ப்ராடக்ட் தான் வந்திருக்கு. ப்ளஸ் ப்ரைஸ் வந்து 2.09. கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து குவான்டிட்டி 1 ப்ளஸ் ப்ரைஸ் வந்து 2.09. ஸோ இந்த மாதிரி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டைரெக்டாக ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணி கேட்டிங்கன்னா வந்து இது வந்து மேலே வந்து படிச்சிங்க அப்படின்னா வந்து இது வந்து இந்த ரெசிபி எலிஜிபிளான்னு கேட்டேன். கண்டிப்பாக இது ஓகே. இங்கே ஃபஸ்ட்டு பார்த்துங்க 4331. ஸோ இப்படி பாருங்கள், லாஸ்ட் நம்பரை மட்டும் பார்த்துங்க. ஃபஸ்ட்லேருந்து படிச்சிருக்கீங்கன்னா நேரம் ஆகிடும். ஸோ ஓகே, 2 ஒத்து போகுது. ஸோ இந்த ரெசிப்ட் எலிஜிபிளானது. ஸோ எத்தனை ஐட்டம் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒன்று தான் இருக்குது. அதனால் 1 என்ட்ரு பண்ணிவிட்டு இதோட ப்ரைஸ் என்ன இந்த இருக்குது பாருங்கள். ப்ரைஸு 3.50. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே பண்ணணும். நான் வந்து இப்போ வந்து இந்த பார்த்திங்க அப்படின்னா அந்த டைமர் ரன் அவுட், அதாவது வந்து டைமர் வந்து டைம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். நான் 0 ஆகிறதுக்குள்ளே அந்த டாஸ்க்கை பண்ணி முடிக்கணும். ஆக்சுவலாக வந்து இந்த டாஸ்க்கை பண்ணுறதுக்கு வந்து எனக்கு கிட்டத்தட்ட 70 நிமிஷம் கொடுப்பாங்க. அதாவது குவாலிஃபையர் கொடுக்குறதுக்கு. இது ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் வேரி ஆகிட்டே இருக்கும். ஒவ்வொரு டாஸ்க்கும் வேறு மாதிரி இருக்கும். ஸோ பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து நான் வந்து இது எல்லாத்தையும் காமிச்சேன்னா வீடியோட லென்த் அதிகமாகிட்டே போய்ட்டுருக்கும். ஸோ இப்போ நான் வந்து பாஸ் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து உங்களுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்றத காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா வந்து நான் எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணி முடிச்சிட்டேன். முன்னாடி சொன்ன மாதிரி பார்த்திங்க அப்படின்னா வந்து எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ நம்ம வந்து இன்னும் சில ஒரு விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ நான் வந்து இந்த டாஸ்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படி வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ வந்து எனக்கு இந்த டாஸ்க் வந்து பிடிக்கலை அப்படின்னு வச்சுக்கோங்க. ஜஸ்ட்டு அந்த கிவ் அப் இருக்குது பாருங்கள். இதை கொடுத்து கிவ் அப்னு கொடுத்துருங்க அப்படின்னா உங்களை டாஸ்க் விட்டு வெளில எடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் போயிடும். ஸோ ப்ளஸ் வந்து இந்த டாஸ்க்கு சம்மந்தமான நான் இப்போ இந்த டாஸ்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த டாஸ்கில் வந்து எனக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்னா இங்கே கிளிக் பண்ணுங்கள். இங்கே பார்த்திங்க அப்படின்னா வந்து கான்ட்ரிபியூட்டர் ஐடி அப்படின்னு உங்களுக்கு இருக்கும். ஜாப் ஐடி ஒன்று இருக்கும். ஸோ பார்த்திங்க அப்படின்னா வந்து ஃபைல் டிக்கெட்டுன்னு இருக்கும். அதாவது உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் இந்த ஃபைல் டிக்கெட் பட்டன்றதை கிளிக் பண்ணிவிட்டு தான் வந்து உங்களுக்கு தேவையானதை நீங்கள் வந்து சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதாவது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா ஸோ இப்போ நான் எல்லாத்தையும் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து நான் வந்து கரெக்டாக பண்ணியிருக்கேன்னா டெஸ்ட்டில் பாஸ் ஆகிடுறேனா இல்லையா அப்படின்றது வந்து இது வந்து ஒரு செக் பண்ணுற ஒரு நேரம். ஸோ வந்து நான் இப்போ வந்து என்ன பண்ண போனால் சப்மிட் அண்ட் கண்டினியூ கொடுக்கணும். கொடுத்தேன் அப்படின்னா வந்து பேஜ் லோட் ஆகும். லோட் ஆகிட்டு வந்து நீங்கள் வந்து ஓகே இப்போ என்னோடய அக்யூரசி பார்த்தீங்க அப்படின்னா வந்து 100%. நான் 100% அக்யூரஸியோட பண்ணிட்டேன். ஸோ எப்போல்லாம் இனிமேல் இந்த டாஸ்க் வருதோ, அது வந்து இப்போ வந்து ஒரே ஒரு டாஸ்க் தான் இருந்துச்சு, நான் பண்ணிட்டேன். ஸோ இன்னுமே எப்போல்லாம் அந்த டாஸ்க் வருதோ அப்போல்லாம் வந்து எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு அதாவது வந்து எனக்கு பார்த்திங்கன்னா நான் நேராக உள்ளே வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். நான் இனிமேல் டெஸ்ட் கொஸ்டின் இந்த டாஸ்க்கு பண்ண தேவையில்லை. ஸோ இப்போ என்னோடய அக்யூரசி வந்து 100%. ஸோ இந்த மாதிரியான நிறைய விதமான டாஸ்க் வரும். ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா வந்து இது வந்து ஒரு சென்டிமெண்ட், அதாவது வந்து நீங்கள் இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு நல்ல ஓரளவு தெரியும்னா தான் இந்த டாஸ்க் பண்ண முடியும். பார்த்திங்க அப்படின்னா வந்து இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா
ட்விட்டரில் அவங்க டைப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை படிச்சுட்டு அவங்க டைப் பண்ணது நெகட்டிவாக இருக்கா, நெகட்டிவ்னால் வந்து ஒரு ப்ராடக்ட் இருக்கட்டும், ஒரு பொருள், ஒரு ப்ராடக்ட் இல்லாட்டினா ஒரு கம்பெனி இருக்கட்டும், அதை பற்றி ஒரு நல்ல விஷயம் சொல்கிறாங்களா, இல்லை பொருள் சரியில்லை இந்த மாதிரி சொல்கிறாங்களா அப்படின்றது வந்து நம்ம வந்து ரிவ்யூ கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 6 ஸ்டார்ஸ் பண்ணிட்டேன், 80% அக்யூரசி. ஸோ ஒரு சில கொஸ்டினை தப்பாக, அதாவது ஒழுங்காக படிக்காமல் ஆன்சர் பண்ணதுனால கிட்டத்தட்ட 20% அக்யூரசி போச்சு. ஸோ எப்போவுமே டாஸ்க்கை கரெக்டாக டைம் கொடுத்து படிக்கிறது தான் நல்லது. ஸோ இது உங்களுக்கு வந்து பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இவ்வளோ தான். ப்ளஸ் இப்போ வந்து நேராக நம்ம வந்து டேஷ்போர்டுக்கு போயிடுவோம். ஸோ பார்த்திங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ஜாப் ஹிஸ்ட்ரியை அப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து நீங்கள் இது வரைக்கும் என்னென்ன டாஸ்க் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ அக்யூரஸியோடு பண்ணியிருக்கீங்க, நம்ம 100%. ஸோ இந்த பாருங்கள், ஒரு சில நேரம் இந்த மாதிரியான அன்ஃபேரான டாஸ்க் வரும். அதாவது வந்து நீங்கள் என்ன தான் கரெக்டாக செஞ்சாலும் ஒரு சில நேரத்தில் வந்து நீங்கள் பண்ணது எல்லாமே தப்புன்னு கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து அதாவது ஹெல்ப் சென்டர், அதாவது வந்து நான் ஹெல்ப்னு சொல்லியிருந்தாலும் அந்த சப்போர்ட் டெஸ்க்கு போயிட்டு நீங்கள் வந்து அவங்கள காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ பார்த்திங்க அப்படின்னா வந்து நீங்கள் எவ்வளோ அக்யூரஸியோடு பண்ணியிருக்கீங்க, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 85% அக்யூரஸிக்கு மேலே பண்ணுறது எப்போவுமே நல்லது. ஸோ 85க்கு மேலே பண்ணால் தான் வந்து உங்களுக்கு நீங்கள் 3rd பேட்ச் வரைக்கும் அட்டைன் பண்ண முடியும். ஸோ பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இது எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். ஒரு சில டாஸ்க் மட்டும் பார்த்திங்கன்னா அந்த டாஸ்க்கை க்ரியேட் பண்ணுறவங்கள பொறுத்து ஒரு சில டாஸ்க் பார்த்திங்கன்னா சில நேரம் டஃப்பாக வந்துடும். பட் மேக்ஸிமம் எல்லா டாஸ்க்குமே ஈஸியாக தான் இருக்கும். ஓரளவு நீங்கள் இங்கிலீஷ் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ வந்து டெஸ்ட் கொஸ்டினை பற்றி நான் நேராகவே சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் புதுசாக சேர்ந்துருக்கீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு வந்து ஒரே ஒரு டாஸ்க்கு தான் அடிக்கடி வரும். அந்த டாஸ்க் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து அது வந்து இப்படி லெவலை வச்சு கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரே ஒரு டாஸ்க்கு மட்டும் அந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு டாஸ்க் இருக்கும், அந்த மாதிரி வரும். ஸோ அந்த டாஸ்க்கில் நீங்கள் என்ன பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அது வந்து எப்படின்னா வந்து கொடுத்துருக்க ஒரு வெப்சைட் லிங்க் வந்து பிளாக் போஸ்ட்டாக இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், இப்போ வந்து அந்த டாஸ்க் எனக்கு வரல, இல்லைன்னா நான் செஞ்சு காமிச்சிருவேன். ஸோ பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ வந்து இது இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ஒரு ட்விட்டருக்கு உண்டான ஒரு இது. ஸோ இந்த மாதிரி ஒரு லிங்க் இருக்கும், இந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து இது ஒரு பிளாகா இல்லை வந்து ஒரு சாதாரண வெப்சைட் அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ அந்த வெப்சைட் அந்த டாஸ்க் எப்போ வருதோ நான் கண்டிப்பாக அதை எடுத்து வந்து உங்களுக்கு வர வீடியோஸில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக போய்ட்டுருக்கு, ஏன்னா வந்து க்ரௌட்ஃப்ளவரை பற்றி ப்ரீஃபாக சொல்லணும் அப்படின்னா வந்து கொஞ்சம் கண்டிப்பாக நேரம் ஆகும் தான். ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இவ்வளோ தான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு டாஸ்க் அட்டன் பண்ணியிருக்கேன், 5 டெஸ்ட் கொஸ்டின், அதாவது 5 ஆன்சர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து இது ஒரு 5 கொஸ்டின், இது ஒரு 15 கொஸ்டின், இது ஒரு 20 கொஸ்டின், இந்த மாதிரி மொத்தத்தையும் எல்லாத்தையும் சம்மப் பண்ணுறப்போ வந்து 100 வரணும். 100, அதாவது 100 கொஸ்டினுக்கு, அதாவது வந்து இந்த மாதிரி டெஸ்ட் கொஸ்டின் நீங்கள் எவ்வளோ ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஸோ 100 டெஸ்ட் கொஸ்டின் வந்துருச்சு அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து லெவல் பேட்ச் கொடுக்குறதுக்கு வந்து உங்களோட அக்கௌண்ட்டை ரிவ்யூ பண்ணுவாங்க. அதாவது வந்து இங்கே எவ்வளோ கொடுத்துருக்கீங்க, அதாவது எத்தனை பர்சன்டேஜோட ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. இப்போ வந்து நான் வந்து 100 கொஸ்டின் ஆன்சர் பண்ணி 85 எடுத்திருந்தேன்னா உங்களுக்கு நேராக 3வது பேட்ச் கொடுத்துருவாங்க. 3வது பேட்ச்னால் வந்து இங்கே பாருங்கள், இது லெவல் பேட்ச், இது ஃபஸ்ட் பேட்ச், 3rd பேட்ச், 2nd பேட்ச் இருக்கு பாருங்கள், இது 2nd பேட்ச், 3rd பேட்ச். ஸோ வந்து 85% மேலே உங்களோட அக்யூரசி இருந்தால் மட்டும்தான் வந்து 3வது பேட்ச் வரைக்கும் இருக்க முடியும். ஸோ 3வது பேட்ச் வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா வந்து உங்களுக்கு அதிகப்படியான டாஸ்க்கு. ஒருவேளை வந்து இப்போ நான் வந்து 75% தான் வச்சுருங்க அப்படின்னா வந்து எனக்கு ஒரே ஒரு இதுதான் இருக்கும், அதாவது வந்து ஒரே ஒரு லெவல் பேட்ச் மட்டும் தான் இருக்கும். ஸோ இந்த டாஸ்க் எல்லாமே எங்கே போய்டுன்னு கேட்டிங்கன்னா வந்து பொட்டன்ஷியல் டாஸ்க்கு போய்டும். ஸோ அந்த டாஸ்க்கை வந்து என்னால் பண்ண முடியாது. ஒன்லி வந்து நான் என்ன பண்ணலான்னு கேட்டேன்னா லெவல் பேட்ச் 1ல் இருக்கிறது மட்டும்தான் நான் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து க்ரௌட்ஃப்ளவரை பற்றி தெரிஞ்ச வேண்டிய விஷயங்கள் இவ்வளோ தான். ஸோ வந்து நான் வந்து அந்த ஒரே ஒரு டாஸ்க் மட்டும் நான் இப்போ வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணணும். அந்த ஒரு டாஸ்க் மட்டும் எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு பண்ணி காமிச்சிட்டேன் அப்படின்னா வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோ நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டாஸ்கில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான ஆன்லைன் வேலைகளை பற்றி நீங்கள் எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு வீடியோவோட கண்டிப்பாக உங்களை சந்திக்கிறேன். ஸோ
இந்த செஷன் ஒரு லாங்கான செஷனாக இருந்தாலும் ஸோ அவ்வளோ நேரம் பார்க்கறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.